கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர் சுந்தர் சிங் சேனல் மூலமாக உங்களுக்கு சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த சேனலுக்காக நல்லா ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க 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 இந்த சேனல் மற்றவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் ப்ரேயர் வீடியோவை போடுறோம். அந்த ப்ரேயர் வீடியோவில் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது அல்லனா யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள ஜெபிக்க வைக்கும்போது மிக பிரதான விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்துக்காக தான் நம்ம இருக்கோம். பைபிள் படிக்க முடியாததுக்கு நிறைய பேருக்கு தடையாக இருக்குது. நிறைய பேருக்கு பைபிள் படிக்க முடிய மாட்டேங்குது. ஆசை இருக்கு, நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நிறைய பேருக்கு வாஞ்சை இருக்குது, ஆனால் பைபிள் படிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இது ஒரு அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுகிற இந்த காலகட்டத்தில் இப்போ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ முன்னால் எப்படின்னா நாங்கள் ரசிக்கப்பட்ட காலத்தெல்லாம் எப்படின்னா பைபிள் முதல்ல கடைசி வரைக்கும் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார், அந்த பைபிளில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு நன்மை என்ன இருக்குது, தீமை என்ன, எச்சரிப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த அனாலிசிஸ் பண்ணும்படியாக பைபிள் நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல கடைசி வரைக்கும் படிப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த பைபிள் படிக்கிற இந்த செல்ஃபோனில் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு பைபிள் படிக்கிற நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு சாப்டர் இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணி அது சம்மந்தமாக ரிலேட்டிவாக மட்டும் பார்த்துட்டு சரி ரைட்டு இது தானே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் அதனுடைய சாரம்சத்தை நம்ம புரிஞ்சிக்காம போயிட்டோம். ரெண்டாவது, பைபிள் படிக்கும்போது ஒரு தடவை படிக்கும்போது ஒரு விதமாக பேசும். பைபிள் பல விதமாக பேசும். படிக்க 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 வெவ்வேறு விதமான ரெவலேஷன் வெளிப்படுத்தலை அது காமிச்சுக்கிட்டே இருக்கும். அது பிரதான ஆசீர்வாதம். நான் அடிக்கடி சொல்கிறது தான், 90% பேருக்கு பைபிள் மூலயமா ஆண்டவர் தெளிவாக பேசுவார். அந்த கனெக்ஷன் ஆண்டவருக்கும் நமக்கும் பேசுகிற கனெக்ஷனு பைபிள் மூலயமா தான். நீங்கள் மற்ற காரியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுனா, நேரடியாக பேசுனா, தரிசனம் மூலயமா, தீர்க்க தரிசனம் மூலயமா, சத்தியம் மூலயமா, வார்த்தை மெசேஜ் மூலயமா கூட பேசலாம். அதெல்லாம் கம்மி தான். ஆனால் 90% பேருக்கு பைபிள் மூலயமாக தெளிவாக பேசுவார். இந்த பைபிள் இல்லாத பொக்கிஷமே கிடையாது. இது எல்லா விஷயத்தையும் நம்முடைய பிறந்தலேருந்து தாயின் கற்பத்திலேருந்து அங்கே நம்ம முடிவு வரைக்கும் பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது. நல்லதும் சொல்லப்பட்டிருக்கு, கெட்டதும் சொல்லப்பட்டிருக்கு, எச்சரிக்கையாகவும் சொல்லப்பட்டிருக்கு, இனிப்பான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ மெயினாக சங்கீதம் 1, 2, 3 1ஆம் அதிகாரம் 2, 3 சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நலமாகவும் வழியில் நிற்காமலும் பரியாச உட்காரும் இடத்தில் இல்லாமலும் பரியாச உட்காரும் இடத்தை உட்காராமலும் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படிப்பட்டவன் தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். நீங்க யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்து இரவும் பகலும் தியானிக்கிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டா அவன் கையின் கிரியையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல புத்திமானாய் நடந்து கொள்ளாம். ரொம்ப தெளிவு. புத்திமானாய் அவன் எங்கே எப்படி நடக்கணுங்கிறத பைபிளில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பைபிள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று. இது இல்லாமல் நம்ம நடந்தோம்னா நம்ம ஏதாவது தவறுதலான ஒரு முடிவோ தவறுதலான நபற்றையோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வேறு விதமாக மாட்டிடாமல் பைபிளை நம்ம அனுதினம் லைஃப்பில் நம்ம படிச்சுட்டு வசனத்தை தியானிச்சுட்டு இருந்தோம்னால் மிக சரியாக நம்ம காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ண முடியாகவும் புத்திமானாய் நடக்க முடியாக அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம ஒரு ஆர்வம் வேணும். ஒரு பைபிளை நம்ம திறக்கும் போதே சங்கீதம் 119:18 சொல்லியிருக்கு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை
திறந்துடணும். சிலவருக்கு பைபிள் நான் பல தடவை வாசிட்டேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆண்டோட ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் அவ்வளோதான். ஆண்டவரே நீ நிறைய சொல்லியிருக்கீங்க, ஆனால் என்னுடைய கண்களை திறங்க, அப்போ தான் நீங்கள் எனக்கு என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றது புரியும். அதே 119 105 வந்து உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அன்னுதின வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான். அது ஆண்டவர் பேசுவது, வாசி சொன்ன மாதிரி ஆண்டவர் பேசுறது எல்லாமே நிறையா வேதத்தின் மூலமாக எல்லாருமே நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி அது ஆண்டவர் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி. அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த அனுபவத்தை அதை அனுபவிச்சாதான் வந்து நம்ம அதை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதில் நம்ம வேதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னாலே நிறைய பேர் என்ன ஒரு ஆசீர்வாதம் அதை மட்டும்தான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்லவர், நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டுமே தருவார் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறு. ஆசீர்வாதமும் நிறைய உண்டு. அவர் அழகாக போதிப்பார், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், இன்னும் செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்றது ஒரு போதனையும் இருக்கும், ஒரு எச்சரிப்பும் இருக்கும். ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரன்ற ஒரு விடுதலையும் இருக்கும். நம்ம காயப்பட்ட நேரத்தில் நமக்கு அதிலிருந்து ஒரு ஆறுதலும் கிடைக்கும். நம்மளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே இந்த வேதத்தில் அடங்கி இருக்கு. அதனால நம்ம வந்து எதுக்கும் கவலைப்படாம அன்னுதினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளே நம்ம கற்றுக்கொண்டு தியானித்து நடக்கும்போது உலகத்துல பிரச்சனைகள் வரதான் செய்யும். நான் பைபிள் படிச்சா பிரச்சனையே வராதெல்லாம் சொல்ல முடியாது, வரும். அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்ற வழியும் இதில் இருக்கும். நம்ம ஈஸியாக சில சமயம் ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லுவோம். ஆனால் அதில் உண்மையிலே ஓசியா 4:6 ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்ம சொல்றோம் ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? நீ வேதத்தை மறந்துட்ட, அதனால நான் மறந்துட்டேன். வேதம் வந்து ஆண்டவரோடு கூட ஆண்டவர் நம்ம பக்கத்துல கனெக்ஷன். அந்த வயர் துண்டு ஆயிடுச்சுன்னா கனெக்ஷன் விட்டுரும், அது விட்டுரும். அது வேதம் வந்து ஆண்டவரோடு பேசுறதான கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை மறப்பாரு. நம்ம என்ன சொல்றோம், மாற்றி சொல்றோம் ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு அப்படின்னு. இனி நம்ம அதில் இல்லாதபடிக்கு. ரெண்டாவது வேதம் வாசிக்கும் போது நிறைய பேருக்கு தூக்கம் வரும், ஒட்டாய் வரும். ஏன்னா இதில் வந்து நிறைய விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய 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 விடுதலை, கட்டுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் விடுதலை தருவார். இப்போ இந்த வேதத்தை படிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கண்கள் திறக்கப்படணும், பரத்திலிருந்து ஒத்தாசை வரணும், கிருபை, பலன், அபிஷேகம் ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்தணும். ஜெபம் நம்ம எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிற இந்த நேரத்துக்காக வருகிறோம், ஆண்டவரே தாழ்த்துகிறோம், ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே வேதாகமும் ஆண்டவரே ஒரு பொக்கிஷம், ஆண்டவரே ஆண்டவரே ஒரு பொக்கிஷம், ஆண்டவரே ஒரு பொக்கிஷம், ஆண்டவரே ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே படிக்க 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 இது புதையலையும் பொக்கிஷத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நாம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே துதிக்கிறோமையா, ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே அநேக ஆண்டவரே வேதத்தை படிக்கணும், பைபிளை படிக்கணும் நிறைய பேர் வாஞ்சியா இருக்காங்க. ஆண்டவரே ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே சூழ்நிலை உருவாக்கி தாங்க. ஆண்டவரே கண்கள் திறக்கப்படட்டும், ஆண்டவரே கண்கள் திறக்கப்படட்டும், ஆண்டவரே கண்கள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால பைபிள் படிக்க முடியாது, பைபிள் படிக்க கூடாது படிக்க பைபிள் படிக்க எல்லா தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமம் விலகுவதாக இயேசுவின் நாமம் துலா காலா பாலா காலா பாலா துலா காலா பாலா பாலா காலா பாலா தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. தூக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், இயேசுவின் நாமம். பைபிள் படிக்கும்போது தூக்கத்தின் ஆவி கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால துலா காலா பாலா சாலோமி காலா பா. கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே காலா பாலா காலா பாலா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோதரிக்க வேதத்தை வாசித்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டு
ஆண்டவரே பொக்கிஷங்களை புதையல்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியானவரே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிற கர்த்தாவே. வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணத்தக்கதான அவருடைய இருதயத்தை திறக்க வேண்டுமா துதிக்கிறோம், ஆர்வத்தை கட்டுக்க வேண்டுமா துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளை மாற்றி எல்லா தடைகளையும் மாற்றி கூட கர்த்தாவே உம்மோடு பேசுவதற்கு அதிகமான நேரத்தை நீர் கொடுக்க வேண்டுமா துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இருதய வாஞ்சி எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா, தடைகளை எல்லாம் மாற்ற வேண்டுமா துதிக்கிறோம் அப்பா. ஆமென். சோதரம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து ஜெபிக்கிறான். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தை தந்து வழி நடத்துமாறு வேண்டுகிறோம். கண்கள் திறக்கப்படட்டும், இருதய கதகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோமையா. வேதத்தை படிக்க முடியாத ஒரு வாஞ்சையை கொடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. இருதய வாஞ்சையை நிறைவேற்றி கொடுக்குமாறு வேண்டுகிறோமையா. இருதய வாஞ்சையை நிறைவேற்றி கொடுத்து ஆண்டவரே பைபிள்ல இருக்கதான அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோமையா. இது ஒரு பொக்கிஷம் ஆண்டவரே, இது ஒரு பொக்கிஷம் ஆண்டவரே. அதை அனுதினமும் படித்து ஆண்டவரே அனுதின நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபித்ததான எல்லா தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க. பைபிள் படிப்பதற்கு ஒரு நல்ல அபிஷேகத்தை, ஞானத்தை, கிருபையும் பலத்தையும் விடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோமே. நீர் அப்படி செய்யப்படுறபடி நான் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ள வரக்கூடிய நாட்களில் பைபிளை படித்து சாட்சியாய் மாறத்தக்க உதவி செய். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம், ரொம்ப விசுவாசிக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நன்மை பெற்றினால் அதுக்கு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ நீங்கள் ஜிபே கட்டிலோ கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் நிச்சயம் பதிலாக கொடுப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் எல்லா தடைகளை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் அதிகமாக இருந்து உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்கள் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேவைப்படுகிறவர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஊழியத்தில் பங்கெடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.